தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எதுக்கு பார்த்துக்கிட்டு பேசாமல் ஊத்துட்டு போங்க ஜோசியரே, ஐயா அதை வேறு ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி அற்புதமான ஒரு இடத்துல இருக்காருங்க, லாபஸ்தானத்தில். என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். இது ஒரு பக்கம். சரி, குரு பகவான் வந்துட்டு இப்போ தனஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபராசிக்கு குரு போயிட்டாரே, அது ஒரு அற்புதமான ஒரு இடமாச்சே, நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு பல நினைக்கலாம். இந்த சனி பகவான் வக்ரம், குரு பகவான் அற்புதமான ஒரு இடம். ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு பணம் கொஞ்சம் வரலை. அதே மாதிரி திருமண தடை அப்படிங்கிறது ஏகப்பட்டது. குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு குரு, அப்போ கூட திருமணத்தில் தடை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும். ஒரு மனப்பான்மையோடு தான் நீங்கள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே நுழையிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடை சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. எப்படி ஜோசியரே திடீர்னு என்ன மாற்றம் நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதாவது குரு அருள் இருந்தால் திருவருள் இருக்கும். இந்த மாதத்தில் குரு பகவான் வந்துட்டு மங்கள யோகம் அடைஞ்சிருக்காரு. செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி, அவரோட கூடியிருக்காரு. ஏற்கனவே அவர் தான் குடும்ப கலை யோகம் அடைஞ்சு ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகமான சூரிய பகவான் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் ஆட்சி பெற்று போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார போகிறாரு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் 1ஆம் தேதி. அப்போ இந்த ஆடியை நீங்கள் மெல்ல நவித்து போடுங்க. எதுவும் புதுசாக திட்டம் போட வேணாம். ஏதோ செய்ய வேண்டிய வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. ஒரு 10 ரூபா வருமானம் கம்மியாக வருது, இல்லை வேலை தேடி போகிறேன் கிடைக்கல, பரவாயில்ல போ, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரு 15 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புது முயற்சி ஏதாவது எடுக்காமல் தள்ளிக்கிட்டே போயிடுங்க. ஆவணி பிறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சனி பிரதோஷத்தில் பிறக்குது. அதாவது ஆகஸ்ட் மாதமே பிரதோஷத்தில் தான் பிறக்குது. ஆவணி மாதம் வந்துட்டு சஷ்டி மகா பிரதோஷத்தில் பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியோட செவ்வாயோட நெருங்கிய நட்பு கிரகம், உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான் ஆட்சி பெற்று உட்கார போகிற ஒரு நாள். எந்த இடத்துல அப்படின்னாலும் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் 5ஆவது வீட்டில் போயிட்டு உட்கார போகிறாரு. இதன் பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத அடைய போகுது. என்ன நன்மை கிடைக்கும் ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஆவணி மாதம் தொடங்கின உடனேயே இந்த ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனஸ்தானத்தில் மங்கள யோகம் அடைஞ்சிருக்கிற குரு பகவான் குடும்பத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறத செய்வாருங்க.
உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க இப்போ அந்த வரன் வந்துட்டு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உடனே உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ராத்திரி தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு வரன் பார்த்துருந்தோம், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், மகனுக்கோ இல்லை உங்களுக்கோ கூட இருக்கலாம். பெற்றோர்கள் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, பையனுக்கு வயசாகிட்டே போகுது, ஒரு பொண்ணை பார்த்துடணும், இல்லை பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது, ஒரு நல்ல இடமா ஒன்று பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா காலையில் ஒரு 4 வாரம் ஒரு சொந்த பந்தம் மூலியமாகவோ இல்லை புரோக்கர் மூலியமாகவோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நடந்துடும். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே நடந்துடும். 25 வயசுக்கு முன்னாடியே நடந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா 35 தாண்டி இழுத்துக்கிட்டு கிடக்கும். என்னடா இது, என் வயசில் இருக்கிறவன் எல்லாமே என் கூட படித்தவன் எல்லாம் அவன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்கான், நான் இன்னும் தனியாக உட்காந்துருக்கேன், இப்படியே இருக்கே, என்ன பண்ணுறது? ஒரு நல்லதொரு தொழில் அமையலை, சில பேருக்கு ஒரு வீடு சொந்த வீடு இருக்கா சொல்லிட்டு கேட்டு தள்ளி போகுது, இப்படி ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று தள்ளிக்கிட்டே இருந்தான்னா ஆகிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்களோட வசதிக்கு தக்க, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க, உங்களுடைய கல்விக்கு தக்க ஒரு நல்லதொரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைஞ்சிரும். நான் அடித்து சொல்கிறேன், வரன் பார்க்குறவங்க ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு வரன் பார்க்க ஆரம்பிங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ளேயே 2 வார காலம் டைம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்துரும். ஒரு நிரந்தர வேலை இல்லை, நானும் வேலை தேடி அலையாத ஒரு இடம் கிடையாது, எங்கெங்கே சுற்றி பார்த்துட்டேன், படித்ததுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ இருக்கிற வேலையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழில் செய்கிறேன், 10 ரூபா பெருசாக வருமானம் இல்லை, ஒரு மாதம் 10 ரூபா வருது, ஒரு மாதம் 10 ரூபா வரமாட்டேங்குது, இதை நம்பி ஒரு லோன் கூட போட முடியல, ஒரு 10 ரூபா கடன் கூட வாங்க முடியலை, திடீர்னு வரலன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாமே நிரந்தர தொழில் அப்படிங்கிறது அமையும். தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுப்பீங்க. நிச்சயமாக அந்த தொழில் அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சின்ன சின்ன மாற்றம் செய்யுங்க, சரிங்களா? தொழில் நிறுவனம் செஞ்சிட்ருக்கீங்களா, செய்யக்கூடிய ஒரு வேலையை வேறு இடத்துக்கு மாற்றி பாருங்கள். இல்லை நான் சொந்த வீட்டில் தொழில் பண்ணுறேன், என்னால் வாடகைலாம் கொடுக்க முடியாது ஜோசியர் அப்படின்னா ஒரு அறையிலேருந்து மற்றொரு அறை, அந்த மாதிரி ஒரு படுக்கை அறையிலேருந்து வேறு இடத்த மாற்றுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றம். குடியிருக்கிற வீடு இருந்துச்சு அப்படின்னா வேறு இடத்துக்கு மாற்றுங்க. கிழக்கு பார்த்த வீட்டை குடி போனீங்க அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே இல்லைனாலும் கிழக்கு பார்த்த ஒரு பகுதியில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஜன்னல் திறந்துருக்கணும். அந்த உதயமாகக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரணும். வந்துட்டாலே அற்புதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 4வது வீட்டில் புத்திகாரகன் புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அப்போது நீங்கள் என்ன யோசித்தாலும் ஒரு நல்லதொரு சிந்தனை அப்படிங்கிறதே வராது. மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் 13ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, பலம் ஆகிறாரு. அது வரைக்கும் நீங்கள் இதை பற்றியும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நேரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் யோசிச்சிங்க அப்படின்னா நல்லதொரு முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கு முன்னாடி பெரிய முயற்சி எதுவும் செய்ய வேணாம். சிம்மராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகி போனதுக்கு அப்புறமா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால யோகம் அப்படிங்கிறது நிறையா வரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வீட்டில் உங்களை தாண்டி இன்னொருத்தர் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு, உதிரி வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. அந்த மாதிரி சனி பகவானுக்கு மட்டும் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு வக்ரம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். விரயத்தில் ராகு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10க்கும் 11க்கு அதிபதியான சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்காது தான். பரவாயில்ல, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா உழைக்கிறவனை தான் சனிக்கு பிடிக்கும், சரிங்களா? அவர் உங்களுடைய உழைப்பை பார்த்து அவரே வாரி கொடுப்பார். அந்தளவுக்கு கடுமையாக உழைக்கணும். சட்டத்திற்கு புறம்பு இல்லாமல், இன்னொரு உசுருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல், பிற மனசு நோக்காமல் உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டுருங்க. இதுதான் கர்ம வினைகளின்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எந்த நேரத்துலையும் வாழ்க்கையை நினச்சி சலிப்பு தட்டக்கூடாது. இப்போ நீங்கள் சலிப்பு தட்டுற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பரவாயில்ல, மற்றவனை பார்க்குறப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேர்மறை சக்திகளை பெருக்கிக்கோங்க. மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கோயிலில் போய்ட்டு உட்காருங்க, கடவுளை வணங்குங்க, யோகா தியானம் செய்யுங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது முடியறதுக்குள்ளே அற்புதமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது வாழ்வீங்க. உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அப்படியே ஈடேறும். ஒரு அற்புதமான ஒரு மாதம், ஒரு உன்னதமான ஒரு மாதம். ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் ராகு இருக்கார். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாத்துங்க. அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அதை தூர வீசிட்டு அதை அதாவது ஒரு
இப்படி சாதம் கீதம் ஏதாவது கிளறி கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைக்கலாம். அதாவது நம்ம எச்சிப்பட்டு சாப்பிடக்கூடாது. அந்த எலும்பிச்சை தோலில் தீபம் ஏற்றணும். அந்த ஒரு சாதத்தை எலும்பிச்சை சாதம் குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு குரு பகவானே மனசார வணங்குங்க, துர்க்கையையும் வணங்குங்க. ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்கும். மேசராசி